கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இத பரிசுத்த நாளின் மாலை வேளையிலும் ஆண்டவரை நாம் ஒன்றிணைந்து ஆராதிக்க தேவன் தந்த மாபெரும் தயவுக்காக, கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. அந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம் ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை, தம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்தி கோரேசினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய இருக்கிறதான காரியத்தை இங்கே நாம் வாசிக்க பார்க்கிறோம். இந்த 45வது அதிகாரத்தில் நன்றாக கவனிங்கள். கடந்த நாட்களிலே கோரேசுடைய வாழ்க்கையில் இருந்ததான 2 கோணல்களை குறித்து நாம் கவனித்தோம். போன வாரமும் இந்த வாரம் காலை ஆராதனையிலும் கோரேசுடைய வாழ்க்கையில் இருந்த 3வது கோணலை குறித்து நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். அந்த 3வது கோணல்ல 4வது வசனத்தை வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். வசனத்தை பார்க்கிறோம். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த பொக்கிஷம், இந்த புதையல் கர்த்தர் நடத்துகிறதான பாதையில் தேவன் வைத்த புதையல் ஏன் புதையலாக அது மறைந்து இருக்கிறது, ஏன் இருள் அதை மூடி எனக்கு தெரியாமல் ஆக்கி இருக்கிறது, அதற்கான காரணங்களை நாம் காலை வேளையிலே பார்த்தோம். அந்த 3 அதை மறக்க கூடாது. முதலாவது, ஆண்டவர் எந்த புதையலை மறைந்திருக்கிற புதையலை ஆண்டவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார், எந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார் என்று சொன்னால், எந்த காரியத்திலே உங்களுக்கு வர வேண்டியது மறுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த புதையலை என் ஆண்டவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். 2வது, எங்கே நீங்கள் மறக்கப்பட்டிருந்தீர்களோ அந்த மறக்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு மறக்கப்பட்டவர்கள் நடுவிலே கர்த்தர் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். 3வது, உங்களுடைய வாழ்க்கையிலே எது மூடி மறைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த புதையலை, அந்த பொக்கிஷத்தை வெளிச்சத்திற்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மறைக்கப்பட்டதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார், மறக்கப்பட்டதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார், மறைக்கப்பட்டதை என் ஆண்டவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். பல காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த மாலை வேளையிலே எதற்காக ஆண்டவர் அந்த புதையலை மறைத்து வைக்கிறார் என்று சொல்லி சில காரியங்களையும், இன்றைக்கு நமக்காக ஆண்டவர் என்ன புதையல்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் கவனிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 13வது வசனம். உபாகமம் 33வது அதிகாரம் 13வது வசனம். யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதத்தில் உண்டாகும் திரவியத்தினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியத்தினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. போதும், நல்ல கவனிங்க. மோசே இசக்கார் செபுலோன்
கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி ஆசீர்வதிக்கும் போது அவர் இப்படி சொல்லுகிறார், இசக்காரே, செபுலோனே, கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்கு உள்ளே மறைந்திருக்கிற பொருட்களையும் நீ அனுபவிப்பாய். அல்லேலூயா. இன்னும் கண்ணுக்கு அது தெரியவே இல்லைங்க. எத்தனையோ கோடிக்கணக்கானதை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் செபுலோன் இசக்காருக்கு சொல்லும்போது, உன் தேசத்தின் எல்லையில் இருக்கிறதான சமுத்திர கரையில் மறைத்து வைத்திருக்கிறேன். உன் கால் மிதிக்கிறதே, உன் கால் இருக்கிறதே, அந்த மண்ணுக்குள் நான் மறைத்து வைத்திருக்கிறேன். எதற்காக இந்த 2 கோத்திரங்களுக்கு ஆண்டவர் சொன்னார்? 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 32வது வசனம். 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 32வது வசனம். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. நல்ல கவனிங்க. தாவீதின் காலத்துல இசக்காரிலே சில மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் யார் என்றால் காலத்தை அறிந்தவர்கள், காலத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி அறிந்தவர்கள். அப்படி இருந்ததினாலே இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாருக்கும் அவர்கள் மாதிரியாய் இருந்து ஒரு காலத்தில் பயன்படும் என அறிந்து இசக்காருக்கு மணலுக்குள்ளே பொக்கிஷத்தை என் ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். நீங்க நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது யூதா, ரூபன் எல்லோரும் ஓடி போய் விடுகிறார்கள். ஆனாலும் இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்ய செபுலோன் முன்பாக நிற்கும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். என்றைக்கோ அவர் ராஜ்யத்திற்கு அவர்கள் பிரயோஜனமாய் இருப்பார்கள் என்பதை அறிந்த தேவன் மோசேயின் மூலமாக இன்றைக்கே அவர்களுக்காக புதைத்து வைத்தார். இப்ப உபாகமம் 33:25 வாசிங்க. இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும், உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். உன் பலனும் இருக்கும். ஆசேருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும். முந்தின வசனத்தில் உன் காலை எண்ணெயிலே தோய்ப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அர்த்தம் என்ன? நீ இருக்கிற பூமிக்கு கீழே எண்ணெய் கிணறுகளை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் காலின் கீழே இரும்பு டைமண்ட்ஸை வச்சிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. புதை பொருள்களை ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக மறைச்சு வச்சது மறைஞ்சதாவே இருக்காது. அதை கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தே தீருவார் என்று சொன்னதற்கு காரணம், இந்த ஆசேர் கோத்திரத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் மேசியாவை குறித்து எல்லாருக்கும் சாட்சி சொல்லுவான். அது எங்கே நடக்கிறது? லூக்கா எழுதின புஸ்தகத்திலே அது நடக்கிறது, நிறைவேறுகிறது. இதை அறிந்த தேவன், எனக்காக பயன்பட இருக்கும் அந்த கோத்திரத்திற்கு மறைந்திருக்கும் புதையல்களை வைப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அவர் வைத்தார், நிச்சயமாக வைத்தார். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் நாங்களும் எங்கள் சபையும் உம்முடைய நோக்கம் நிறைவேற, உம்முடைய திட்டம் நிறைவேற ஆண்டவரே செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படி அர்ப்பணித்தால் என்றைக்கோ வர இருப்பதற்கு இன்றைக்கு நீர் எங்களுக்காக மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்களை, எங்களுக்காக மறைந்திருக்கிற புதையல்களை நீர் புதைத்து வைத்திருக்கிறீர். அதை எப்போது வைத்தார்? அவர் சிருஷ்டிப்பின் தேவனாய் இருப்பதினாலே எங்கே இரும்பை வைப்பது, எங்கே வெண்கலத்தை வைப்பது, எங்கே எண்ணெய் வைப்பது என்று அவருக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. என் வாழ்விலும் எந்த ஆசீர்வாதம் தேவை, எந்த நன்மை தேவை,
எந்த உதவி தேவை என்று உமக்கு தெரியும். அல்லேலூயா. என்னை சிருஷ்டித்தவர் மட்டுமல்ல, என்னை மறு சிருஷ்டியாக மாற்றினவரும் அவர்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னை சிருஷ்டித்தவர் அவர்தான். நான் அவரை விட்டுட்டு பாவத்தில் எங்கேயோ போயிட்டேன். என்னை மறு சிருஷ்டியாக மாற்றி அவருடைய பிள்ளையாக மாற்றி வைத்தாரே, இந்த அன்பு எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எனக்காக வைத்திருக்கிறீர், நான் அதை ஒரு நாளும் இழந்து போகாதிருக்க என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவர். ஆகவே அவர் வைத்திருக்கிறார். ஏன்? என்னுடைய பிள்ளை என்னுடைய ராஜ்யத்திற்கு, என்னுடைய திட்டத்திற்கு, என்னுடைய நோக்கத்திற்கு இந்த பிள்ளை பயன்படும், இந்த பிள்ளை உபயோகமாய் இருக்கும் என்பதனாலே அந்த புதையலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 25வது வசனத்தையும் இன்னொருத்தர் உபாகமம் 33:15 வாசிங்க. ஆதியாகமம் 40. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 33:15. ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எவ்வளவு மேன்மையான காரியத்தை தம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த வேத வசனத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 2 ஆசீர்வாதங்களும் யோசேப்பை குறித்த ஆசீர்வாதங்கள். அவருடைய தகப்பன் சொல்லுகிறார், யோசேப்பே, நீ கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அர்த்தம் என்ன? கர்த்தர் யோசேப்பிற்கு புதையல்களை மறைத்து வைத்திருக்கிறார். என் ஆண்டவரே அதை மறைத்து வைத்து இருக்கிறார். சத்ரு சில நேரத்தில் மறைப்பான், மனிதர்கள் சில நேரத்தில் மறைப்பார்கள், சில நேரத்தில் தேவனே என்ன பண்ணுகிறார்? மறைத்து வைக்கிறார். உபாகமத்தில் வாசிக்கிறோம் 33:15. கர்த்தர் சொல்வதை இங்கே நான் கொஞ்சம் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள் மனிதனே போனதில்லை. அப்படிப்பட்ட காட்டுக்குள் யோசேப்பின் வம்சத்தாருக்கென்று கர்த்தர் விசேஷ ஆசீர்வாதங்களை நிலப்பரப்பில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவரை மனிதன் அங்கு போனதில்லை. கர்த்தரே நட்டு, கர்த்தரே வைத்து, கர்த்தரே பாதுகாத்து, எந்த மனிதனும் அதை தொடாமல் வைத்திருக்கிறார் என்று யோசேப்பை கௌரவப்படுத்த தேவன் குறித்த நேரம் வருகிறதோ அன்று என்னுடைய கண்ணுக்கு தெரியாதிருக்கிற அந்த நன்மையை யோசேப்பின் வீட்டை தேடி வர கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? குறித்த நேரம் உங்களுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நேரம் வரும் பொழுது உங்களுக்காக கர்த்தர் வச்ச நன்மையை உங்கள் வீடு தேடி வர கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அந்த யோசேப்பு ஒருவேளை நீங்களாகவும் இருக்கலாம். யோசேப்புக்கு செய்தாரே, அந்த யோசேப்பு ஒருவேளை நீங்களாகவும் இருக்கலாம். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். தேவன் அதை ஏன் செய்வார்? ஆண்டவரே மறைக்கிறார். மறைக்க காரணம், நாம் அதை பெறக்கூடிய வளர்ச்சி இன்னும் நம்மிடத்திலே வராததினாலே அதை கர்த்தர் தாமதப்படுத்துகிறார். நமக்காக புதையல்களை அவரே மறைச்சு வைக்கிறார். ஏன்னா
அதை பெறக்கூடிய வளர்ச்சி இன்னும் வராததினாலே நாம் அவர் விரும்பும் விதத்திலே வளர்ந்திருந்தால் என்றைக்கோ ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆனா அவர் விரும்பும் விதத்தில் இன்னும் நாம் வராமல் இருப்பதினாலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? அதை தாமதப்படுத்துகிறார். இப்போது ஆண்டவர் பார்க்கிறார், இந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு இதை கொடுத்தால் சாலமோனை போல எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு எல்லாம் மாயை 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 என்று சொல்லும். ஆக அந்த நிலைமைக்கு பிள்ளை வந்துவிடும் என்று என் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆகவே வளரும் நேரத்தை பார்த்து அவரே மறைத்து வைக்கிறார். கர்த்தர் விரும்பும் நிலையிலே நாம் வளர்ந்து ஆண்டவரே தான் மறைத்து வைத்த பொக்கிஷத்தை உங்களுக்கு தரும் நாட்களாக இந்த நாட்களை என் ஆண்டவர் மாற்றுவாராக. அல்லேலூயா. நீதி உள்ள தேவன் யோசேப்பிற்கு மட்டும் கொடுக்க காரணம் என்னவென்றால், யோசேப்பு கர்த்தருக்காக நிந்தை அனுபவித்தவன். யோசேப்பு விசுவாசத்திற்காக பாடுபட்டவன். படைத்த தேவன் என்பதனால் மட்டுமல்ல, அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே தம் பிள்ளை படுகிற காரியங்களை பார்க்கிற தேவன் அந்த வளர்ச்சிக்கு நேராய் வரும்போது புரைத்து வைத்ததை அவரே வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இப்ப இரண்டாவது காரியத்துக்கு வருகிறேன். இப்போது படைத்தவரை நாம் பார்க்கவில்லை, நம்மோடு தான் இருக்கிறார். நீதி செய்கிற ஒரு தேவனை நாம் நேராக பார்க்கவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசுவின் சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிற இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய சரீரத்தின் அவயங்களாய் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த சரீரத்திற்கு அவர் எப்படி இருக்கிறாரு? தலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசு எனக்காக தலையாய் இருக்கிறாரு. இந்த இயேசு எனக்காக என்ன புதையலை வைத்திருக்கிறார், என்ன புதையலை அவர் மறைத்து வைத்திருக்கிறார் என்று பார்க்க போகிறோம். படைத்ததினாலே மட்டுமல்ல, தேவன் என்பதினாலே மட்டுமல்ல, என்னை அவர் மந்தையில் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே எனக்கும் மந்தையில இணைக்கப்பட்டிருக்கிற, மந்தையில சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிற எனக்கும் ஒரு புதையலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது என்ன? சங்கீதம் 78வது சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 78:2. என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ நாட்களுடைய மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவேன். சபையின் நாயகனாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சபையிலே அங்கத்தினராய் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் பொன்னையோ பொருளையோ ஆஸ்தியையோ உயர்வையோ கொடுக்க அவராலே முடியும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. ஆனால் அதை கொடுப்பதற்கு முன்பு நமக்காக அவர் திறக்க விரும்புகிற ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையல் என்ன? இந்த வேதாகமத்திலே மறைந்திருக்கிற புதையல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 48வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40. ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்று நான் செய்த சுரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளை இட்டதென்றும் நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார். இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ? இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். ஏசாயாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை வெளிச்சத்திற்கு வராத காரியங்களை உனக்கு நான் தெரிவிப்பேன். கர்த்தர் வருகிற நாட்களிலே நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொருவருக்கும்
வெளிச்சத்திற்கு கர்த்தர் கொண்டு வருகிற ஒரு முதல் புதையல் எதுனா கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளைக்காக வைத்திருக்கிற முதல் புதையல் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. ஆஸ்தி, அந்தஸ்து, உயர்வு இதெல்லாம் ஆண்டவரால் கொடுக்க ஒரு நிமிஷத்துல முடியும். ஆனா அதற்கு முன்பு கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற முதல் புதையல் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், வருகிற நாட்களிலே வசனத்தில் மறைந்திருக்கும் சத்தியம், வசனத்தில் மறைந்திருக்கும் ஆசீர்வாதம், வசனத்தில் மறைந்திருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள் எத்தனையோ வசனத்தை நாம என்ன பண்ணியிருக்கிறோம்? வாசித்திருப்போம். எத்தனையோ பிரசங்கம் நாம என்ன பண்ணியிருக்கிறோம்? கேட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இதை செய்ய ஒரு காரணம் உண்டு. எதற்காக ஆண்டவர் செய்கிறார் என்று சொன்னால், உங்கள் வாழ்வில் நீங்கள் பிரசங்கம் கேட்கும் போது மட்டுமல்ல, தனியாக வேதத்தை தியானிக்கும் போது இதுவரை கண்டிராத வேத சத்தியத்தில் மறைந்திருக்கும் பொக்கிஷத்தை உங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. நிச்சயம் கொண்டு வருவார். நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எப்படி ஆச்சரியப்பட போறீங்க? இந்த வசனத்தை எத்தனையோ முறை நான் வாசித்து இருக்கிறேன். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட காரியம் என்னுடைய கண்ணில படவில்லையே. நீங்க நினைத்திருப்பீங்க, ஏன் அதை ஆண்டவர் செய்கிறார் என்றால், இதற்கு முன்பு அதை செய்திருந்தால் இந்த வசனத்தை நீங்க அலட்சியப்படுத்திருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து ஆண்டவர் சொன்னார். சொன்னபோது சீஷர்கள் கேட்டாங்க, ஏன் ஆண்டவரே ஓமையாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அப்போது இயேசு சொன்னார், உங்கள் செவிகள் திறந்திருக்கிறது, அவர்கள் செவிகள் இன்னும் திறந்து இருக்கவில்லை. அங்கே சொன்னார்னா என்ன அர்த்தம் தெரியாது. இந்த வார்த்தைக்கு மதிப்பும் கிடையாது. உங்கள் செவிகள் திறந்து இருப்பதினால் நீங்கள் நன்மை அடைவீர்கள். அல்லேலூயா. இத்தனை வருஷம் ஏன் ஆண்டவரே சொல்லவில்லை? இப்போது தான் உங்க செவி திறந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறேன், இந்த வசனத்துல மறைந்திருக்கிற புதையலை, இந்த தேவ வார்த்தையில புதைந்திருக்கிற புதையலை நான் எத்தனை முறை வாசித்திருந்தாலும் ஏன் ஆண்டவரே எனக்கு சொல்லல, விளங்க பண்ணலன்னு கேட்டா, அப்ப நான் விளங்க பண்ணி இருந்தா அந்த வசனத்தை நீ அற்பமா எண்ணிருப்ப. ஏன்னா அப்ப உன் செவி திறக்கவே இல்லை. இப்ப உன் செவி திறந்திருக்கிறது என்பதை அறிந்து நீங்கள் இதுவரை அறியாத புரியாத வேத சத்தியத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு தெரிவிப்பார், வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த தேவ ஞானத்தை பேசுகிறோம். கொரிந்து சபைக்கு பவுல் அதை தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எதையோ நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை, ஆதி முதல் தேவனுக்குள் மறைந்திருக்கிற சுவிசேஷத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து என் ஆண்டவர் காண்பிப்பார். இதுவரை நீங்கள் வேதத்தை வாசித்ததற்கும் இனிமேல் வேதத்தை தியானிப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை என் ஆண்டவர் ஏற்படுத்த போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மனித வல்லமை மாற்றாததை வசனத்தின் வல்லமை மாற்றக்கூடும். அவர் வார்த்தை வல்லமை உள்ளது. அதை அனுப்பின காரியத்தை அந்த வசனம் செய்து முடித்து தான் திரும்பும். இரண்டாவது ஆண்டவர் என்ன புதையலை நமக்காக வைத்திருக்கிறார்? ஆபக்கூக்கின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம். ஆபக்கூக் 3ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம். அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின
கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. ரெண்டாவது என்ன தெரியுமா ஆண்டவர் மறைச்சு புதையல வச்சிருக்காரு? முதல்ல தேவ வசனம், தேவ வார்த்தை. இரண்டாவது புதையல் தேவ வல்லமை. அல்லேலூயா. அவருடைய கரத்தில் அவருடைய பராக்கிரமம் மறைந்து இருக்கிறது. கர்த்தருடைய கரத்திலே மறைந்திருக்கிற இன்னொரு பொக்கிஷம் உண்டு. அந்த பொக்கிஷம் என்ன? தேவனுடைய வல்லமை. ஆதியாகமம் முதலிலிருந்து வெளிப்படுத்தல் 22 வரைக்கும் பார்க்கும் பொழுது தேவ வல்லமையின் ஆதாரங்கள் ஏராளமாய் இருப்பதை நாம் வேதத்தில் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஆதி திருச்சபையில கர்த்தருடைய வல்லமை எப்படி கிரியை செய்தது, பல காரியங்களை நாம் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? அது எல்லாம் இருந்தாலும் என்னுடைய முழு வல்லமை இன்னும் வெளிப்படவில்லை. அது என்னுடைய கையிலே மறைந்து இருக்கிறது. சபையே, ஏன் நான் உனக்கு முன்னால் போகிறேன் என்றால், எவ்வளவு வல்லமை வெளிப்பட்டு மரித்தோரை எழுப்பி இருக்கிறேன். நிழல் பட்டெல்லாம் என்ன பண்ணி இருக்கிறாங்க? சுகமாயிருக்கிறார்கள். ஆனாலும் அது முழு வல்லமை அல்ல. இன்னும் வெளிப்படாத வல்லமை உண்டு. அந்த வல்லமையை சபையின் மூலம்தான், விசுவாசிகள் மூலம்தான், தேவ பிள்ளைகள் மூலமாகத்தான் நான் தேசத்திலே வெளிப்படுத்த வேண்டும். ஏன்? அவர் வருகை சமீபமாய் இருப்பதினாலே. ஆகவே நம்ப முடியாத சாதாரணமான நபரை கொண்டு மறைந்திருக்கிற தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஒரு காலகட்டத்திற்கு உள்ளே கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. மேடையில் பிரசங்கிக்கிற பெரிய ஊழியர்களை விட அவரை பற்றி கொண்டு உத்தமமாய் நடக்கிற சாதாரண விசுவாசிகளின் மூலம், சாதாரண தேவ பிள்ளைகளின் மூலம் மறைந்திருக்கிற தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த என் ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்காக அந்த வல்லமையை என் ஆண்டவர் வெளிப்படுத்துவீராக. என் மூலமாய் அந்த வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. மூன்றாவது நமக்காக ஆயத்தம் பண்ணின புதையல் கொலோசையரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. நல்ல கவனிங்க. முதல்ல வேத வசனம், 2வது தேவ வல்லமை, 3வது தெய்வீக குணலட்சணங்கள் என்கிற புதையலை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். மறைந்திருக்கும் இந்த பொக்கிஷம் என்ன? ஏராளம் அறிவு. 9வது வசனத்தை வாசிங்க. கொலோசையர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. தேவனில் இருக்கிற குணாதிசயங்கள், பரிசுத்தம், இவை எல்லாம் அவருக்குள்ளே மறைந்திருக்கிறது. இந்த ஆண்டவர் ஏன் நமக்கு முன்பாக அவர் செல்கிறார் என்று சொன்னால், அற்புதங்களை பெற்று கை தட்டி விட்டு சும்மா இருக்க அல்ல, அவர் சுவாபம் நமக்குள்ளே வர வேண்டும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அற்புத அடையாளம் செய்யறத பார்த்துட்டு கை தட்டிட்டு போக அல்லப்பா, உங்களுடைய சுவாபம் எனக்குள்ளே இருக்க தெய்வீக குணலட்சணங்கள் எனக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய உண்மை நம்மிலே இருக்க வேண்டும். அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அவருக்குள் மறைந்திருக்கிறதான அவருடைய தெய்வீக குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில பங்காக மாறுவதற்கு கர்த்தர் தெய்வீக குணலட்சணங்கள் என்கிற ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பொன் வெள்ளியை விட தெய்வீக குணலட்சணங்களை கொண்டு வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம கிட்ட இருக்கிற பொன் வெள்ளியை காட்டிலும் தெய்வீக குணலட்சணம் நமக்குள் இருந்தால் அதுதாங்க மேன்மையான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடங்கள் ஆகி இருந்தாலும் அந்த பகுதியில்
என்னால வெற்றி அடைய முடியல, நான் தோற்று தோற்று போகிறேன் என்று இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அதற்காக பரிசுத்தமா தெய்வீக குணம் எனக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு முன் சொல்லுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவருக்குள் இருக்கிற தெய்வீக கிருபை, தெய்வீக தன்மை, தெய்வீக வல்லமை, தெய்வீக சுவாபத்தை நாம் பெற்றுக்கொள்ள அதை கர்த்தர் நமக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். ஏன் செய்ய வேண்டும்? என்றைக்கு எக்காலம் தொனித்தாலும் அவர் சமூகத்துக்கு நீங்களும் நானும் போகிறவர்கள். அரைகுறையானவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அவருடைய சமூகத்திற்கு போகிற அவருடைய பிள்ளை அரைகுறையாக இருக்கக்கூடாது, அவருக்கு ஒப்பாகவே இருக்க வேண்டும். ஆகவே என் தேவன் உங்களுக்கு வேலையில உயர்வை தருவார், பணத்தை கர்த்தர் தருவார், பொருளை கர்த்தர் தருவார், வியாதியை நம்மிலிருந்து ஆண்டவர் விலக்குவார், நீக்குவார். அதைவிட முக்கியமாக அவரை போல நம்மை மாற்ற தேவையான கிருபைகள், இரக்கங்கள், தேவ வல்லமைகளை, தயவு, காருண்யம், இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைக்கு மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நமக்கு தர வல்லமை உள்ளவர். நம்பாதவர்களுக்கும் கொடுப்பார். நம்புகிறவர்களுக்கென்றே ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதையும் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இவ்வளவு காரியத்தை நமக்காக வச்சிருக்கிறாரே, இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். நமக்காக புதையல், 4வது காரியம் நமக்காக வைத்திருக்கிற புதையல். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். 2:17 கீழே இன்னும் வாசிங்களே. மறைவான மன்னான் இருக்குமே. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவான். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்தேன். போது நல்ல கவனிங்க. 4வது புதையல் மறைவான மன்னா. ராமேன் சொல்லுங்களேன். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த உலகில் அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் மறைந்திருக்கிற புதையல்கள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மட்டும்தான் இந்த மறைவான மன்னாவை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை சபையில 100 பேர் இருக்கலாம், 500 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், 5000 பேர் இருக்கலாம், 10,000 பேர் இருக்கலாம். எல்லாருக்காகவும் ஆண்டவர் முன் செல்வார், அது உண்மை. ஆனால் புதையலை தோண்டியும் தருவார். ஆனால் அந்த 100 அல்லது 10,000 யார் ஜெயித்து வருகைக்கு வர தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மறைவான மன்னாவை என் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நீங்க வெளிப்படுத்தல் 22:2 வாசிங்களேன். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். நல்லா கவனிங்க. மறைவான மன்னாவை மட்டுமல்ல, ஜீவ விருட்சம் என்கிற ஒரு கனியை ஏதேனிலே வைத்தார். மனிதன் அதை தொட முடியாதபடி ஆண்டவர் மறைத்தார். அன்று மறைத்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு நாள் என் ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாள் சீக்கிரம் வர இருக்கிறது. இன்று என் முன்னால் செல்லுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை ஜெயிக்க வைத்து உம்முடைய ராஜ்யத்திலே அந்த ஜீவ விருட்சத்தையும் மறைவான மன்னாவையும் புசிக்கிற அனுபவத்தையும் கர்த்தர் எனக்கு தருவீராக. இத்தனையும் கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். நாம என்ன செய்யணும்? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அவர் பங்குக்கு உரியதை
தேவ பிள்ளைகளுக்கு திட்டம் பண்ணினதை, தீர்மானம் பண்ணினதை கர்த்தர் சரியா செய்கிறார். ஆனால் அதை நாம் அனுபவிக்கணும், பெற்றுக்கொள்ளணும்னா நாம செய்ய வேண்டிய 2 காரியத்தை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 33வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 33:6. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு பயப்படுதலே அதின் பொக்கிஷம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல், ஆண்டவர் வைக்கிற பொக்கிஷம் இருக்கிறதே, அது சரீர பிரகாரமாகவோ ஆவிக்குரிய பிரகாரமாகவோ நாம் பெற வேண்டும் என்றால் கர்த்தர் கேட்கிற முதலாவது காரியம் நம்மிடத்தில் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு சரியாய் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தரோடு விளையாடாதபடி, கர்த்தருடைய காரியத்தில் நாம காரியத்தில் நம்ம இஷ்டப்படி நடக்காதபடி, கர்த்தரை குறித்த பயத்தில் இருக்க கர்த்தர் முதலாவது நம்ம கிட்ட கேட்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே பொக்கிஷம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற சரீர பிரகாரமான ஆசீர்வாதமோ ஆவிக்குரிய நன்மையோ புதையலனை பெறணுமா, கர்த்தர் ஒன்னே ஒன்று அற்பமானதை கேட்கிறாரு. எனக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் விளையாடாதே, கர்த்தரோடு கூட விளையாடாதே, அவருடைய காரியத்தில் உன் இஷ்டப்படி நடக்க நீ ஓடாதே. ஆண்டவர் சொல்றாரு, என்னோட கர்த்தருக்கு உரிய பயத்தில் நான் அடங்கி இருக்க எனக்கு கிருபை தருவீராக. 2வது காரியம் 119வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நம்மை ஆண்டவர் உற்று பார்ப்பார். கொடுத்தால் நாம இந்த பிள்ளைக்கு கொடுத்தால் இது காத்து கொள்ளுமா, கொடுத்தா இந்த நபர் என்னுடைய எல்லைக்குள் இருக்குமா என பார்ப்பதற்காக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்ப்பார். நான் கொடுக்க விரும்புகிற மனிதனுக்குள்ளே வசனத்தை மறைத்து வைத்திருக்கிற அனுபவம் உள்ளவரா, வரம்பு மீறி அப்படி வசனம் ஏன் ஆண்டவர் உள்ளே இருக்க விரும்புகிறார் என்று சொன்னால், வசனம் நமக்குள் இருந்தால் வரம்பு மீறி நீங்களும் நானும் நடக்க மாட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வசனம் நம்ம என்ன பண்ணும், உணர்த்தி கொண்டே இருக்கும். எவ்வளவு வசனம் என்னுடைய உள்ளத்தில் ஆவியிலே நான் மறைத்து வைக்க முடியுமோ அந்த வசனத்தை என் ஆவியில் வைக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, என் கையில் இருக்கிற இந்த வசனம் என் ஆவியில் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. 2வது ஆண்டவர் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா, இந்த பொக்கிஷம் புதையலை எல்லாம் உனக்காக நான் வச்சிருக்கிறேன். இதை நீ பெற்றுக்கொள்ளணும்னா இந்த வசனத்தை உன் இருதயத்தில் உன் ஆவியில நீ புதைத்து வைத்திருக்க வேண்டும். இந்த ஆவியில புதைச்சு வச்சிருந்தா நீ ஆண்டவர் சொன்ன எல்லையை வரம்ப மீறி நீ வெளியே போக மாட்டாய். ஏனென்றால் வசனம் உன்னை உணர்த்தி கொண்டே இருக்கும், வசனம் உன்னை எச்சரித்து கொண்டே இருக்கும். அப்படி நீ நடப்பாய். ஆனால் நான் சொன்ன இந்த பொக்கிஷம் புதையல்களை எல்லாம் நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன். எல்லாரும் அப்படியே முழங்காற்படிடுவோம். முழங்காற்படிட்டு இந்த மாலை வேளையில தேவ முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மேன்மை உள்ளவர், நமக்காக இவ்வளவு காரியத்தை செய்ய என் ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன பொக்கிஷத்தை புதையலை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தேவ வசனம், தேவ வார்த்தை. அதை கர்த்தர் நமக்கு அந்த பொக்கிஷத்தை தேவன் வெளிச்சத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார். 2வது தேவனுடைய வல்லமை, அதை கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வர இருக்கிறார். 3வது தெய்வீக குண லட்சணங்கள். 4வது மறைவான மன்னா ஜீவ விருட்சம்.
இதை கர்த்தர் கொடுக்கணுமா? 2 காரியத்தை கேட்கிறார். எனக்கு பயப்படுகிற பயம் உனக்கு சரியா இருக்கணும். நீ கர்த்தருடைய காரியத்தில் விளையாடக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தில் உன் இஷ்டப்படி நடக்காதபடி கர்த்தருடைய பயத்தில் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2வது, ஆண்டவரை கொடுத்தா இதை காத்துக்கொள்ளுமா என்று ஆண்டவர் நம்மிடத்தில் பார்ப்பதற்கு 2வது காரணம், இந்த பிள்ளை எவ்வளவு வசனத்தை ஆவியில மறைத்து வைத்திருக்கிறது. ஏன் அது ஆண்டவரை பார்க்கிறார், எதிர்பார்க்கிறானா? வசனம் மறைந்திருந்தால் நான் எவ்வளவு இவங்களுக்கு கொடுத்தாலும் என்னுடைய வரம்பை மீறி இது நடக்காது. வசனம் உணர்த்தி கொண்டே இருக்கும். அதற்காகத்தான் கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இவ்வளவு புதையல்களை, பொக்கிஷத்தை எனக்காக நீர் வைத்திருக்கிறீர். அதை வெளிச்சத்திற்கு கர்த்தர் கொண்டு வர போகிறீர். அதுக்கு முன்பாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு சரியா இருக்கட்டும். கர்த்தருடைய காரியத்தில் நான் விளையாடாமல் கர்த்தருக்கு குறித்த பயம் எனக்குள்ள இருக்கட்டும். 2வது, உம்முடைய வசனத்தை என் ஆவியில, என் உள்ளத்தில நான் மறைத்து வைக்கிற அனுபவம் எனக்கு தேவை. அதை தான் எதிர்பார்க்கிறேன். அப்பொழுதுதான் நீர் கொடுப்பீர். ஏனென்றால் நான் எவ்வளவு கொடுத்தாலும் அப்பதான் என் பிள்ளை நான் சொல்லுகிற வரம்பை மீறி வெளியே போகாது. அந்த வசனம் அவங்கள உணர்த்தி சரிபடுத்தி கொண்டே இருக்கும். இந்த 2 காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த 2ஐயும் செய்ய நாம் ஆயத்தமாக இருந்தால் நமக்காக ஆயத்தம் பண்ணின 4 காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். சொன்னவர் உண்மையுள்ளவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவருக்கு ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பொக்கிஷத்தை, புதையல்களை குறித்து எங்களோடு கூட இடைப்பட்டி கர்த்தருடைய வார்த்தை, தேவ வல்லமை, தெய்வீக குண லட்சணங்கள், மறைவான மன்னா, ஜீவ விருட்சம், இவைகளை கர்த்தர் வைத்திருக்கிறீர். இவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அதை நீர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு சரியா இருக்க உதவி செய்யும். உம்முடைய வசனத்தை எங்கள் இருதயத்தில், எங்கள் ஆவியில மறைத்து வைத்திருக்கிற அனுபவம் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாலை வேளை வசனம் கேட்ட ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைபடுவாராக. இந்த வார்த்தை இந்த வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளை நடத்தட்டும். தாழ்த்தி தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.